வெல்கம் டு அம்சன் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு டம்ளர் கேக் பார்க்க போறோங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வீட்ல ஃப்ரீயா இருந்தா செஞ்சு பாருங்க. ஈவினிங் டைம்ல வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருள்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு, நாட்டு சக்கரை 1 கப்பு, 2 ஏலக்காய், 1 கப்பு பால், கொஞ்சம் சோடாப்பு, கொஞ்சம் பாதாம் முந்திரி. இப்போ மிக்ஸி ஜாடில் சக்கரை 1 டம்ளர் கொட்டிக்கலாம். இப்போ கோதுமை மாவையும் கொட்டிக்கலாம். இப்போ குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டம்ளராக எடுத்து இப்போ குக்கரில் வச்சிடலாம். டம்ளர் வச்சாச்சு, மூடிடலாம். குக்கர் மூடியை போட்டு 5 நிமிஷம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க, நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு. இப்போ ஒரு கத்தியை விட்டு குத்தி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. வேவல்னா மாவு ஒட்டிக்கிட்டு வரும். இப்போ மாவை ஒட்டல பாருங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டம்ளர் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் உள்ள கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, ஏலக்காய் இதை வச்சு சிம்பிளாக பண்ணிடலாங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.